கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஆன்லைன் ஆராதனைகள், தொலைக்காட்சியின் மூலமாக தேவனை ஆராதிப்பது, யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்கள் மூலமாக தேவனை ஆராதிப்பது பெருகி வருகிறது. பல கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் சர்ச்சுக்கு போகணுன்னுலாம் அவசியம் இல்லைப்பா, யூடியூப்பில் தான் இந்த பாஸ்டருடைய சர்ச்சிலேருந்து ஆராதனை நடத்துகிறாங்க, நான் உலகத்தில் இருக்கிற எந்த ஆராதனையில் வேணாலும் பங்கு பெறலாம், எனக்கு பிடித்தமான போதவர்களுடைய பிரசங்களை நான் கேட்கலாம், நான் எதுக்காக ஒரு ஸ்தல சபைக்கு ஒரு லோக்கல் சர்ச்சுக்கு போகணும், மக்களை பார்க்கணும், வீட்டிலே எனக்கு அந்த சுகம் கிடைக்கும்போது எதற்காக நான் போக வேண்டும்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இந்த சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறது இன்னைக்கு சமுதாயத்தில் காணப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லை. அப்போஸ்தலருடைய நாட்களிலேயே இந்த பிரச்சனையை அவங்க சந்தித்திருக்கிறாங்க. சிலர் சபை கூடி வருதலை விட்டு விட்டார்கள் என்று எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் கூறுவதை கவனிக்கலாம். இப்போ நான் ஏன் ஒரு சர்ச்சுக்கு போவோம்? முதலாவது, சபை ஆனது நான் அன்பில் வளர எனக்கு உதவி செய்யணும். அன்புன்னு சொல்கிறப்போ பிறர் என் மீது பாராட்டுகிற அன்பல்ல, கிறிஸ்துவின் அன்பில் நாம் பெருக வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது? நேசிக்கப்பட முடியாத நபர்களை நேசிப்பது, அன்பு செலுத்த முடியாத நபர்களுக்கு நன்மை செய்வது. அடுத்து நற்கிரியைகள், பிறருக்கு நான் நற்கிரியைகளை செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை நான் செய்ய வேண்டும். விசுவாசத்தில் நான் உறுதியாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் புத்தி சொல்லணும். இப்போ உதாரணமாக நான் ஒரு ஆன்லைன் ஆராதனையோ யூடியூப் ஆராதனையிலோ பங்கு பெறும்போது என்னால் எப்படி ஒரு நபர் மீது அன்பு செலுத்த முடியும்? அது ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி, ஒரு சினிமா பார்க்குற மாதிரி. நான் விராட் கோலி விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவரை பார்த்து ரசிப்பேன், அவர் மேலே நான் ரொம்ப அன்பு வைத்திருக்கலாம். ஆனால் அந்த அன்பை நானும் விராட் கோலியும் பரிமாறிக்கொள்வதற்கு டிவி ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. அவரை நான் நேரடியாக சந்திக்க வேண்டும், நாங்கள் இருவரும் நட்புறவிலே வளர வேண்டும், அப்போ தான் ஒருவர் நேசிக்க முடியும். அதே போல் நற்கிரியைகள் என்று சொல்லும்போது முதலாவது தேவனுடைய வீட்டில் அது தொடங்கணும். நம்முடைய சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு நம்ம நல்ல காரியங்கள் செய்யணும். அடுத்து புத்தி சொல்ல வேண்டும். ஒரு நபருடைய வாழ்க்கையை நம்ம கூர்ந்து கவனிக்காவிட்டால் நான் எப்படி புத்தி சொல்ல முடியும்? இப்போ யூடியூப்லேயோ டெலிவிஷன்லேயோ நான் ஒரு ஆராதனையில் பங்கு பெறேன், ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கு பெறாங்க, அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்குது, அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அப்படியே நம்ம தெரிந்து கொண்டாலும் அது ஒரு க்ளோஸ்னஸ், நமக்குள்ளாக ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணுவதில்லை. ஆனால் ஒரு ஸ்தல சபையிலே சகோதர சகோதரிகளோடு நான் இணைந்து தேவனை ஆராதிக்கும் போது அவர்கள் எனக்கு புத்தி சொல்லுவாங்க, நான் அவங்களுக்கு புத்தி சொல்வேன், இருவரும் ஒன்றாக கர்த்தருக்குள்ளாக வளர முடியும். நான் அவர்களுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும், என்னுடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும், நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிறைய நற்காரியங்களிலே ஈடுபட முடியும். எனவே ஒரு ஸ்தல சபை என்பது இன்றி அமையாதது. எந்த ஒரு விசுவாசியும் ஒரு ஸ்தல சபையிலே அங்கத்தினராய் இருக்க வேண்டும். சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் அப்படின்னா, ஒரு வாரம் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போகிறது, ஒரு வாரம் ஒரு பெந்தகோஸ்தே சபைக்கு போகிறது, இன்னொரு வாரம் ஒரு பேப்டிஸ்டோ பிரதர்னோ ஒரு இவாஞ்சலிக்கல் சர்ச்சுக்கு போகிறது, அதுக்கு அடுத்த வாரம் ஒருவேளை வீட்டிலே ஆராதிக்கிறது. இப்படி கூடு விட்டு கூடு பாய்கிறவர்களாக நாம் இருப்பதும் தவறு. மாறாக ஒரு ஸ்தல சபையிலே நாம் அங்கத்தினர்களாக சேர்ந்து அந்த ஸ்தல சபையிலே நாம் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து சபையாரோடு கூட சேர்ந்து கடவுளை ஆராதித்து கடவுளுக்குள்ளாக நாம் வளர வேண்டும். இதுவே தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கும் ஒரு காரியம். எனவே எனக்கு அன்பானவர்களே, எதுக்குடா சர்ச்சுக்கு போகணும்னு நினைக்காதீங்க. நான் சபைக்கு முக்கியமானவன் அல்ல, சபை எனக்கு முக்கியம். நான் இல்லாமல் சபை கண்டிப்பாக வளரும், ஆனால் சபை இல்லாமல் என்னால் வளர முடியாது. எனவே நான் அன்பிலும் நற்கிரியைகளிலும் விசுவாசத்திலும் பெருகும்படியாய் ஒரு ஆவிக்குரிய பரிசுத்த வேதாகமத்தின்படி வழிநடத்தப்படுகின்ற ஒரு சபையிலே நான் ஐக்கியப்படுவதும் அங்கத்தினராய் இருப்பதும் மிகவும் முக்கியம். கர்த்தர் நம்முடைய ஸ்தல சபைகளை நேசிக்கவும் அதிலே நாம் பங்கு பெறவும் நமக்கு கிருபை அளிப்பாராக. ஆமேன்.